வணக்கம் அன்பு நேயர்களே. KTWR வழங்கும் DRM ஒலிபரப்பு நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். Don't forget to send in your valuable comments and feedback to ktwrdrm@twr.org. கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்று நீங்கள் கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்.
ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். எழுந்திருங்கள், போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை ஊதி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 ரேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேன். ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய்ச்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய்சாட்சிகள் வந்து, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் பூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டார். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குத்தினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவனியா? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லு என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான்.
அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவித்து. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்து என்ன? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை மட்டுமல்ல, நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க விரும்புவது என்ன என்பதையும் எங்களுக்கு அறிய தாருங்கள். அனுப்ப வேண்டிய விலாசம் KTWR@twr.org. KTWR@twr.org. மறவாது எங்களுக்கு எழுதுங்கள். விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, எடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, எடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. எந்தன் இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம், எந்தன் இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. அன்பர் இயேசுவே தந்த விடுதலை, அன்பர் இயேசுவே தந்த விடுதலை. இன்ப காணல் சென்றிடும் வரை உண்டே விடுதலை, இன்ப காணல் சென்றிடும் வரை உண்டே விடுதலை. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை, இடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை, இடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே, ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே. தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் என்னிலே, தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் என்னிலே. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த
நாளில் எந்த இயேசு சொந்த ரத்தத்தால் தந்தித்தாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்தித்தாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்தித்தாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்தித்தாரே எந்த. Don't forget to send in your valuable comments and feedback to ktwrdrm@twr.org or contact us on WhatsApp at 0094 78650 7348. We thank all those who gave their feedback via WhatsApp. యుగములలోనున్న దేవా, తరతరములలోనున్న ప్రభువా, యుగములలోనున్న దేవా, తరతరములలోనున్న ప్రభువా. స్తుతి 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 ఆరాధన నీకే. స్తుతి 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 ప్రతిభా సంపన్నుడా. శిరమున బంగారు ముంగురులు కలిగిన సుందర రూపుడా, నీ ముఖమెంతో మనోహరం, నీ స్వరమెంతో మధురము. శిరమున బంగారు ముంగురులు కలిగిన సుందర రూపుడా, నీ ముఖమెంతో మనోహరం, నీ స్వరమెంతో మధురము. నీ కనులలోన జ్వాలా దీపములు దేదీప్యమానముగా కాంతించుచున్నవి. స్తుతి 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 ఆరాధన నీకే. స్తుతి 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 ప్రతిభా సంపన్నుడా. పలుకులలో జీవము పొంగి పొరలును నా దేవా, నీ చూపులలో కనికరము కనిపించును నా యేసు ప్రభు. నీ పలుకులలో జీవము పొంగి పొరలును నా దేవా, నీ చూపులలో కనికరము కనిపించును నా యేసు ప్రభు. నీ ఉపదేశంబులు నీ సందేశంబులు మా మనుగడలోన ఆనందము కలిగించు. స్తుతి 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 ఆరాధన నీకే. స్తుతి 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 స్తుతి
ప్రతిభా సంపన్నుడా. వాక్యములో ప్రశాంతత, నీ సన్నిధిలో సంతోషము. ఈ నామములో విమోచన, నీవే మాకు చిరజీవం. నీ వాక్యములో ప్రశాంతత, నీ సన్నిధిలో సంతోషము. నీ వాక్య ధ్యానము మా ప్రాణాధారము. నీ కృపయే లేకుంటే జీవించలేవు ప్రభు. స్తుతి 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 ఆరాధన నీకే. స్తుతి 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 ప్రతిభా సంపన్నుడా. స్తుతి 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 ఆరాధన నీకే. స్తుతి 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 ప్రతిభా సంపన్నుడా. యుగ యుగములలోనున్న దేవా, తరతరములలోనున్న ప్రభువా. యుగ యుగములలోనున్న దేవా, తరతరములలోనున్న ప్రభువా. స్తుతి 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 ఆరాధన నీకే. స్తుతి 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 ప్రతిభా సంపన్నుడా. యుగ యుగములలోనున్న దేవా, తరతరములలోనున్న ప్రభువా. స్తుతి 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 ఆరాధన నీకే. స్తుతి 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 ప్రతిభా సంపన్నుడా. Don't forget to send in your valuable comments and feedback to 0094 78650 7348. We thank all those who gave their feedback via WhatsApp. സ്വർഗത്തിൽ നിന്നിക്ഷേപമെന്നിടുക സ്വർഗരാജ്യമത്രേ നിന്റെ നിത്യഗേഹം. സ്വർഗത്തിൽ നിന്നിക്ഷേപമെന്നിടുക സ്വർഗരാജ്യമത്രേ നിന്റെ നിത്യഗേഹം. സ്വർഗരാജ്യവും അതിൻ നീതിയും മുന്നമേ അന്വേഷിക്കാനുദിനവും അന്വേഷിക്കാനുദിനവും. യേശുവേ നോക്കി
കീർത്തനങ്ങളോടെ നീ ഓടിടുവാൻ കർത്തൻ കരുതിടും നിനക്കായി വേണ്ടതെല്ലാം. കീർത്തനങ്ങളോടെ നീ ഓടിടുവാൻ കർത്തൻ കരുതിടും നിനക്കായി വേണ്ടതെല്ലാം. സ്വർഗത്തിൽ മന്നയും പാറയിൽ വെള്ളവും മരുഭൂപ്രയാണമതിൽ യേശുവേ നോക്കി നീ തിരിച്ചേരുക, വിശ്വാസത്തിൽ നല്ലവർ പൊരുതിടുക. പ്രതിഫലപ്രാപ്തരും തന്ത്രിയന്മാർ പ്രത്യാശയോടോടുക പുരിയിലെത്തി, പ്രത്യാശയോടോടുക പുരിയിലെത്തി. ആകയാൽ എൻ മനമേ നീ ആനന്ദിക്ക, ആമോദമോടെ നീ പാടിടുക. ആകയാൽ എൻ മനമേ നീ ആനന്ദിക്ക, ആമോദമോടെ നീ പാടിടുക. അവൻ നിന്റെ കോട്ടയും രക്ഷയും പാറയും അർപ്പണം ചെയ്യുക നീ, അർപ്പണം ചെയ്യുക നീ. യേശുവേ നോക്കി നീ തിരിച്ചേരുക, വിശ്വാസത്തിൽ നല്ലവർ പൊരുതിടുക. പ്രതിഫലപ്രാപ്തരും തന്ത്രിയന്മാർ പ്രത്യാശയോടോടുക പുരിയിലെത്തി, പ്രത്യാശയോടോടുക പുരിയിലെത്തി. Dear listeners, do you like what you heard? Was it without any break, clean audio? Is the signal received well in your location? Why don't you share your feedback with us? Our email ID is ktwrdrm@twr.org or contact us on WhatsApp at 0094 78650 7348. We wish you a blessed week ahead.